ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஓம் கம் கணபதையே நம. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 871வது நாமாவளியாக ஓம் ஷட்கிரீடதராய ஸ்ரீமதே நமஹ. முருகப்பெருமான் அந்த நாமாவளி 6 கிரீடங்களை அணிந்து கொண்டிருக்கும் ஸ்ரீமானாகிய முருகப்பெருமானுக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. முருகனுடைய அங்க வர்ணனை, முருகப்பெருமானுடைய அந்த ரூப லக்ஷணம் அவ்வளோ உயர்வானது. அவருடைய பாதாதி கேச பர்யந்தத்தை ஆதிசங்கர பகவத் பாதால் சுப்பிரமணிய புஜங்கத்தில் அவ்வளோ அழகாக வர்ணிப்பார். முருகப்பெருமான அவருக்கு 6 முகங்கள் இருக்கிறத அழகாக வர்ணிச்சது. அதனுடைய தத்துவங்களை பார்த்தோம். அது மாதிரி 6 கழுத்து ஷட்கிரீவமாக 6 கழுத்து உடையவராக அதுக்கான தத்துவங்களை நம்ம சிந்தித்தோம். இந்த இடத்துல 6 கிரீடங்கள் இருக்குது அப்படின்றார். அதாவது கிரீடம் அப்படி வைத்திருக்கானா அந்த அரசர்கள் இவான்னா இருக்க மாதிரி இறைவனுக்கு எதுக்காக கிரீடம் அப்படின்னா, அந்த கிரீடத்தை அணிந்து இருக்கார் அப்படின்னா அவருடைய செயல் அதுக்கு முழு அதிகாரத்தோடு இருக்கார் அப்படின்னு அர்த்தம். அதனால்தான் இறைவனை வர்ணிக்கும் போது 6 முகமான பொருள் அப்படின்றார். அந்த 6 விதமான பாக்கியங்களை நாம் அடைவதற்கு அந்த 6 விதமான செயலுக்கும் ஒவ்வொரு உயிருக்கும் நன்மையை செய்வதற்காக தான் 6 விதமான பொருளாக இறைவன் அங்கே வர்ணிக்கப்படுறார். அந்த 6 விதமான பொருளாக இருக்கும் பொழுது அந்த 6க்கும் அவரே தலைவனாக இருக்கார் அப்படின்னு அர்த்தம். அதாவது அரசராக இருக்கார். அந்த அரசனாக இருந்து அவர் எப்பேற்பட்டவராக இருக்கார்னா ஸ்ரீமதே அப்படின்னு வர்ணிக்கிறது. அப்போ அவர் அவ்வளோ ஒரு உயர்ந்த செயலை செய்கிறதால அந்த செயலின் மூலமாக அவருக்கு அந்த நாமமானது அந்த இடத்துல வருது. அந்த 6 கிரீடங்களும் அப்பேற்பட்ட ஒரு விசேஷமான ஸ்வர்ண கிரீடம், நவரத்னங்கள் இதெல்லாம் பதித்து அவ்வளோ அழகாக ஒன்றொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்குது. அப்போ சுவாமியினுடைய அங்கங்களை ரசிக்கணும். அதனால தான் அருணா சுவாமிகளுக்கு சும்மா இரு அப்படின்னு உபதேசம் பண்ணிட்டார். அந்த சும்மா இருந்ததால் அவருக்கு இந்த மேலான ஞானம் எல்லாம் பிரகாசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் பிரகாசித்தாலும் அந்த ஞானத்தை வெளிப்படுத்துவதற்கான அந்த விதம் தெரியல. அப்போ முருகப்பெருமான் திருப்பியும் வர்றார். என்னப்பா அப்படின்றார். ஞானம் வந்தது, ஆனால் அதை வெளிப்படுத்தினால அதுக்கான பாக்கியம், அதுக்கான திறன் வரணும் அப்படின்றார். அப்போ உங்களை பாடுன்றீங்களே, நான் எப்படி பாடுவேன் அப்படின்னா, அப்போ சொல்கிறார், என்னுடைய அங்கங்களையும் திருவடிகள், அவருடைய அந்த 12 தோள்கள், ஆயுதங்கள் இதெல்லாம் வச்சு பாடுப்பா அப்படின்றார். அதை திருப்புகழ் அழகாக சொல்லுவார். பக்கரை விசித்திரமணி பொற்கலனை இட்ட நடை பக்ஷி எனும் உக்ரதுர கமுனீப பக்குவ மலர்த்தொடையும் அக்குவடு பட்டொழிய பட்டுருவ விட்டொருள்கை வடிவேலும் திக்கது மதிக்கவர் குக்குட்டமும் ரட்சேதரு சிற்றடியும் முற்றிய 12 தோளும் செய்ப்பதியும் வைத்து உயர் திருப்புகழ் விருப்பமோடு செப்பன எனக்கருள்கை மறவேனே. எனக்கு இந்த திருப்புகழை சொல்லு, இதெல்லாம் வைத்து திருப்புகழ் பாடுன்னு சொன்ன அந்த அனுகிரகத்தை நான் மறவேனே, மறக்க மாட்டேன்பா அப்படின்றார். அப்படி முருகப்பெருமானுடைய திருவுருவத்தை நம்ம ரசித்து அந்த 6 முகமான பொருளாக 6 தத்துவங்களாக இருக்கக்கூடிய அந்த இறைவன் அந்த 6க்கும் அரசனாக இருக்கார் அப்படின்ற விசேஷ ரகசியமான இந்த நாமாவளி. ஓம் ஷட்கிரீடதராய ஸ்ரீமதே நமஹ. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் சுப்பிரமணியாய நமஹ.